கருப்பாக இருக்கிறது ஏதோ பெரிய டிசீஸ் மாதிரியும் அதை சீக்கிரமாக குணப்படுத்தணுங்கிற மாதிரியும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாலோவர் ரொம்ப ஜென்யூனாக என்கிட்ட என்னோட டிஎம்ல வந்து இந்த பிராண்டோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, பாப்பா நார்மல் கலருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது நார்மல் கலர்? வெள்ளையா இருக்கிறதா? எனக்கு அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இவ்வளோ ரேசிஸ்டான ஒரு காமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் யோசிச்சா நம்ம எல்லாருமே அப்படி தானே இருக்கோம். வெள்ளையாக இருக்கிறத கொஞ்சறதுக்கும் கருப்பாக இருக்கிறத கிண்டல் பண்ணுறதுக்கும் தானே யூஸ் பண்ணுறோம். 2025 வந்துடுச்சு. நம்ம எல்லாரும் ரொம்ப முன்னாடி போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் எவ்வளோ பின்னாடி இருக்கும் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி பேசும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. இது அவங்க ஒருத்தவங்களோட நிற்காது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்களுக்கே பாஸ் ஆகலாம். இது குழந்தைங்களோட மனசில் எந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை வளர்க்கும்னு நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குதுல. கருப்பாக இருக்கிறது ஒரு குறை கிடையாது, அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். குழந்தைங்கள கொஞ்சறதா நினச்சிக்கிட்டு கருப்பு நிலா, கருப்பு தங்கம்னு சொல்லி அதோட சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இன்செக்யூரிட்டியை விதைச்சி விட்டுறாதீங்க ப்ளீஸ்.